நடிகை பிடிக்குமா அவங்க பொண்டாடி பிடிக்குமான்னு கேட்கற மாதிரி இருக்கு. பொண்டாடியில எப்படி சூர்யா கார்த்தியில எப்படி உரைப்பாங்க, நடிகிட்ட கோயில பத்தி முடியுமா கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு. வீட்டு சாப்பாடுங்கிறது வந்து நிரந்தரம். ஒரு சேஞ்சுக்காக ஹோட்டல் போய் சாப்பிட வந்தால 3 வேளை ஹோட்டல் சாப்பிட பைத்தியம் முடிக்கும், லூஸ் மோஷன் போகும். நடிகர் சிவகுமார் அப்படின்னாலே ஏதாவது ஒரு பெனாத்தல் விதற்றதான் அவனோட வேலையை. எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்குரிய விஷயத்த கிளப்பி விட்டுட்டு சமுதாயத்துல ஒரு நடிகரா நமக்கு ஒரு அதுவும் முந்தைய நடிகரா ஒரு மூத்த தலைவரா நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு, நமக்கு ஒரு நம்ம சொல்லுக்கு ஒரு வலிமை இருக்கு அப்படின்ற எதையுமே புரியாத ஒரு அடிமுட்டாள்தனமான பேச்சுதான் எப்பவுமே பேசுவாரு. ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா நடிகை ஜோதிகா அவர்களை மறுமலா கொண்டு வந்திருக்காரு. ஹோட்டல் சாப்பாடு தான் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவரு மகனுக்கு திருமணம் பண்ணி 2 குழந்தைகள் பெற்று 2 பிள்ளைகள் படிக்கிறாங்களே, இவரோட ஏளனமான பேச்ச வேணாம் நிராகரிச்சுதான் அவங்க மும்பைக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நடிகை வந்து எல்லாருமே தன்னோட துறை நடிப்பு தொழில். அது நம்ம போய் சேர்ந்த நடிகை எவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு தூரம் நம்மளோட கலந்து பயணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம நடிகை ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னா இதெல்லாம் என்ன மாதிரியான விமர்சனம், இதெல்லாம் அறிவோட தான். வயது இருந்தா மட்டும் பத்தாது. சிவகுமார் அவர்களே, உங்க உடல் கட்டளமைப்பு அழகா இருக்கு, நான் தோற்றமா இருக்கேன், இளமையா இருக்கேன் அப்படின்னு சொன்னா மட்டும் போதாது. புத்தியும் தெளிவான புத்தியாவும் அதுக்குரிய சிந்தையும் இருக்கணும். ஹோட்டல் சாப்பாடு தான் நடிகைகள் அப்படின்னா என்ன ஒரு கேவலமான ஏளனமான பேச்சு. பெண்கள் எந்த அளவுக்கு நீங்க இழிவுபடுத்திருக்கீங்க விஷயத்துல. பெண்கள் இப்படிதான் பேசுவாங்களா? ஒருவேளை இவர் இப்படி கூட யோசிச்சிருக்கலாம். நடிகர் விஜய், த்ரிஷா இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சம்பந்தப்படுத்தி தன் மகனுக்கு நிகர இன்னொரு ஆள் வந்துடக்கூடாது அப்படின்னு எப்பயுமே இவங்க குடும்பத்தை முன்னிலைப்படுத்த மாட்டாங்க. சூர்யா அவர்கள் தான் அகரம் பவுண்டேஷன் வச்சு நான் பெரிய அளவுல நடத்திட்டு இருக்கேன், எங்க அகரம் பவுண்டேஷன் தான் எல்லா குழந்தைகளும் படிக்கிறாங்க, நாங்க தான் தமிழ்நாட்டை தலைநிமிர்த்தி நிப்பாட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்டோட பேர்ல வச்சு அதுல ஒரு விமர்சனம் பண்றது. இப்படி ஒவ்வொன்னும் அடுக்கடுக்கா. ஆனா அம்மையா ஜோதிகா இருக்காங்கல்ல, மாமனார் பேசுற பேச்சுக்கு இன்னைக்கு வாய் தந்து பேசிருக்கணும்ல, கண்டனம் தெரிவிச்சிருக்கோம்ல, ஓடி ஒழிச்சுட்டாங்க. சூர்யா அவர்கள் கார்த்திக்கு அறிவே இல்லையா? அவங்க அப்பா பேசுற பேச்சுக்கு உடனே கண்டனத்தை தெரிஞ்சுட்டு அவங்க அப்பா தட்டிச்சு கேட்டுக்கணும் தானே? எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு குடும்பம் கொத்தரிமையா இருக்கு அப்படின்னா அது சூர்யா குடும்பம், நடிகர் சூர்யாவோட குடும்பம் தான். அவங்க சிவகுமார் அப்பா சிவகுமார், கார்த்திக் இவங்க எல்லாருமே அவங்க கீழே சாஸ்தாமா படிச்சு என்ன சொன்னாலும் சரிட்டு போவாங்க. சிவகுமாருக்கு மொத்தத்துல பெண்களை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம், நல்ல எண்ணமும் மரியாதை கொடுக்கணும்ன்ற எண்ணமும் சிவகுமாருக்கு கடுகளும் இல்லை. அது மிகப்பெரிய கேவலமான விஷயம். வயதுக்கேற்ப அறிவு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு அதை காட்டுது. ஜோதிகாவும் சூர்யாவும் குரல் கொடுப்பாங்க, பயங்கரமா வீரவசமா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு மாமனார் இப்படி ஒரு வார்த்தையை பேசிருக்காரு அப்படின்னு அம்மா ஜோதிகா கோமலா இருக்கீங்க, நல்லா தெளிவா வந்து பேசணும். நானும் நடிகா தான் வந்திருக்கேன், அப்ப நான் என்ன ஹோட்டல் சாப்பாடா, ஓ வீட்டுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதி இல்லாத பொண்ணான்னு கேள்வி கேட்டு காலையில கண்டனத்தை எழுப்பிருக்கணும்ல, எழுப்பல, வாய் திறக்கல. சூர்யா என் மனைவி இப்படி சொல்லிருக்கீங்க, நடிகை கூட சொல்லிருக்கீங்க, என் மனைவி நடிகை தானே, என் மனைவி நம்ம வீட்டு மருமகள், அப்ப என்னோட மனைவியை நீங்க இப்படி சொல்லலாமாப்பா அப்படின்னு அவர் கண்டன குரல் எழுப்பிருக்கணும். யாருமே வாய் திறந்து பேசல. என்னன்னா இவங்களுக்கு வந்தா ரத்தம், அடுத்தவங்க வந்தா தக்காளி சட்டின்னு சொல்ற ஒரு கேவலமான குடும்பம் இது. ஜோதிகாலாம் சும்மா வாய் திறந்து வாய்க்குள்ளேயே பேசினா பத்தாது, கோயில்களுக்கு பதிலா பள்ளிக்கூடங்களை உருவாக்கலாம் அப்படின்னு நம்ம அறிவுரை சொல்றாங்க. இன்னைக்கு பேசிக்கலாம் தானே? மாமனார் பேசின பேச்சுக்கு பெண்களை இப்படி இழிவுபடுத்தி பேசலாமா? பெண்களுக்கு எவ்வளவு ஒரு சுயமரியாதையும் கௌரவம் கொடுக்கக்கூடிய நாடு நம்ம நாடு, தேசம் வந்து பாரத தேசம். பெண்கள் தெய்வமா வழிபடக்கூடிய நாட்டுல இப்படிப்பட்ட இழிப்பெயர்கள்லாம் பேசுறதை கேட்டுட்டு போகணுன்றது நம்ம தலையெழுத்து. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா திமுகவோட கூடாரமா இவங்க விலகுறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்க பாதுகாப்புடைய பெட்டகமா திமுக இருக்கு. அந்த அதப்படி திமுகதான் இவங்க தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டு இருக்காங்க. ஜோதிகாவில் கோமா இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மாமனாருக்கு பேசுறதுக்கு ஒரு குரல் கூட திருப்பி எழுப்பல அப்படின்றது ஒரு வேதனைக்குரிய விஷயம்.